இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் 4/9 ஆகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி விகிதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி விகிதம் யாது அப்படின்னு 18/8/2023 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸிங்க. அந்த 4/9 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒரு ரூட் எடுங்க. 4க்கு ரூட் எடுத்தா 2ன்னு வரும். 9 ரூட் எடுத்தா 3ன்னு வரும். இது கூட 10 பெருக்குங்க, சுருக்குனா ஆன்சர். இது அடிக்க முடியாது. அப்ப என்ன பண்றேன், இது 2 கூட 10 பெருக்குனா 20 டிவைடட் பை 3 வருமா. இன்னமும் சுருக்கலாம், ஏன்னா இவன் சுருக்கி தான் ஆப்ஷன்ல போட்டிருக்காங்க. இது பார்த்தோம்னா ஓர் 3 3 ஆர் 3 18 அப்படின்னு வரும். 20ல 18 போயிடுச்சு, மீதி 2 இருக்குது. அப்ப 2 டிவைடட் பை 3, அதாவது 6. 2 டிவைடட் பை 3 தான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான். இதே மாதிரி வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. குரூப் 4க்கு இந்த டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, 2016 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான், 2017 குரூப் 1ல கேட்டிருக்கான், 2014 குரூப் 1ல கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் பாருங்களேன் 7th நியூ புக்ல இருக்குது. 2013லயே 3 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் அப்படியே டைரக்டா கேட்டிருக்காங்க. 2019 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான், 2018 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான், 2017 2018 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அட கடவுளே, வலிச்சு குரூப் 4ல 3 எக்ஸாம், குரூப் 2ல 2 எக்ஸாம், குரூப் 1ல 2 எக்ஸாம், 7th நியூ புக்ல இருக்குதுன்னு அடிக்கடி கேட்கறாங்க. இந்த டைப் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. தனி வெட்டியில மடங்கு டைப் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த மடங்கையே 3 விதமான 3 டைப் உள்ள சப் டாபிக் இருக்கு, சரிங்களா? சப் டைப் இருக்குது, ஓகேங்களா? டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு. ஸோ அதை நான் டீட்டெயிலாக ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு 5 கேள்விகள்னு 15 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்குங்க, மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட், நான் முதல் கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 3 மடங்கு ஆவதற்கு பிடிப்பதற்கு காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்க 18 குரூப் 4, 17 18 குரூப் 2, இப்போ லேட்டஸ்டா 10/3/2023 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அதாவது தனி வட்டியில மடங்க பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 3 மடங்கு ஆவதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், 4 மடங்கு ஆவதுக்கு எத்தனை வருஷம் ஆகும். அதாவது உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குதுங்க, அதை ஒரு பேங்க்ல நீங்க போடுறீங்க, அந்த பேங்க்ல வருஷத்துக்கு 8% தராங்க. இப்போ நான் எவ்வளோ வச்சிருக்கணும், அது மாதிரி 3 மடங்கு ஆவறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுன்னு அந்த பேங்க்ல கேட்டா அங்க இருக்கிற ஆபீசர் எவ்வளோன்னு சொல்லுவார். அதான் கேள்வி. புரியுதுங்களா? புரியுது. இந்த மாதிரி மடங்குல வந்துட்டா நல்லா கவனிங்க. மடங்க உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? மடங்குல 1 கழிக்கணும், கழிச்சிட்டு 100 பெருக்கணும், சரிங்களா? மடங்குல 1 கழிச்சு 100 பெருக்குங்க. அதுக்கு அடுத்ததா இதுல கொஸ்டின்ல ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பான், அதாவது 1% கொடுத்து ஆண்டு கேட்பான், சரிங்களா? அல்லது ஆண்டு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்பான். எதை கொடுத்துருக்கானோ அதை வகுத்துங்க. நான் என்ன பண்றேன், ஒன்று ஆண்டை கொடுத்துருப்பான், அல்லது எதை கொடுத்துருப்பான், வருஷம் கொடுத்துருப்பான், பர்சன்டேஜ், சாரி ஆண்டு கொடுத்துருப்பான் அல்லது பர்சன்டேஜ் கொடுத்துருப்பான், சரிங்களா? ஸோ இதில் எது ஒன்று இருக்குதோ அதை வகுத்துருங்க. புரிஞ்சிருச்சா? மடங்களை கேட்டாவே மடங்க 1 கழிச்சு 100ஆல பெருக்கி கொஷின்ல ஆண்டு கொடுத்துருக்கானோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை வகுத்தா ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ரைட், இப்போ நான் இதை அழிச்சிடுறேன். இப்போ டைரக்டா அப்படியே அப்ளை பண்ணலாமா? இப்போ என்ன கேட்டிருக்கான் பாருங்க, 3 மடங்குன்னு கேட்டுட்டான். அப்போ மடங்குல 1 கழிக்கணும், கரெக்டா? அப்போ 3ல 1 கழிச்சா 2ன்னு வரும். 2வோட 100 பெருக்குனா 200ன்னு வரும், கரெக்டா? மடங்குல 1 கழிச்சு 100 பெருகிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், பர்சன்டேஜ் 8ன்னு கொடுத்துருக்கான், அதை அப்படியே டைரக்டா வகுத்துட்டேன், சுருக்குனா ஆன்சர். அவ்வளோதான். அடே, இதுல பாதி 4, இதுல பாதி 100ங்க. அதுக்கப்புறம் இதுல பாதி 2, இதுல பாதி 50ங்க.
மறுபடியும் இதுல பாதி 1, 50ல பாதி 25. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடா 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 அடா, ஈஸியா இருக்குதுப்பா. கரெக்ட். அடுத்தது 2019 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஒரு தொகையானது தனி வட்டி முறையே 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி விகிதம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பேங்க்ல போடுறீங்க. அந்த பேங்க் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 10 வருஷம் போட்டீங்கன்னா டபுள் ஆயிடும், இரட்டிப்பாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பேங்க்ல எவ்வளோ பர்சன்டேஜ் போடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. புரிஞ்சிடுச்சா? புரியுது. இப்போ என்ன பண்ணணும், மடங்குல ஒன்று கழிக்கணும். எத்தனை மடங்கு? 2 மடங்கு. 2ல் 1 கழிச்சா 1 தான் வரும். அதோட 100 பெருகணும். கரெக்டா? 100 பெருகுனா அப்படியே 100ன்னு வச்சுக்கிறேன். கரெக்டுங்களா? கரெக்ட். நெக்ஸ்ட் என்னன்னா, என்ன கொடுத்துருக்கான்? ஆண்டு கொடுத்துருக்கான். பர்சன்டேஜோ இல்லை ஆண்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பான். சரிங்களா? ஆண்டு கொடுத்துருக்கான், அதை வகுத்துருங்க. அவ்வளோதான். 0க்கு 0 கேன்சல். 10 தான் ஆன்சர். பாருங்க, இதுக்கு என்ன ஃபார்முலா, இதுக்கு என்ன ஸ்டெப்பு? கொஸ்டின் பார்க்கும்போதே ஆன்சர் சொல்லிடலாமே. இதை வேற 2019 குரூப் 4ல கேட்டிருக்கான். அடியாத்தி, இதெல்லாம் பார்க்காம கணக்கு கஷ்டம், எனக்கு சுற்றி போட்டாலும் வராது, ஐயோ கணக்குன்னாவே அலர்ஜி, ஜுரம் வருது, என்னன்னா சொல்கிறீங்க? ஒன்றுமே இல்லையாப்பா. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது 7th நியூ புக்கில் கேட்டிருக்கான். ப்ளஸ் 2023லேயும் 3 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. புது புக் இல்லையா, அதனால நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறான்னா, ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகிறது எனில் வட்டி விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பிராக்கெட்ல அசல் 100 என வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு வேணாங்க. அவங்க நார்மல் மெத்தேடுக்காக பிராக்கெட்லாம் அவன் சொல்லியிருக்கான் புக்கில், அதெல்லாம் வேணாம். அதே மாதிரி எக்ஸாமில் இதெல்லாம் கேட்கல, இதெல்லாம் கொடுக்கல. சரிங்களா? இந்த 3 எக்ஸாம் கேட்டிருக்காங்க இல்லையா, அதில் அசல் 100 என வைக்க வேண்டும்லாம் சொல்லலை. சரிங்களா? புக்கில் நீங்கள் நார்மல் மெத்தேடு போகிறதுக்காக அவன் 100ன்னு வச்சு போடுப்பா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ண வேண்டாம். என்ன சொல்கிறான், உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை நீங்கள் ஒரு பேங்க்கில் போடுறீங்க, 4 வருஷம் போட்டிங்கன்னா இரட்டிப்பு, 2 டபுள் ஆயிடுது அப்படின்னா அந்த பேங்க்ல எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்கன்னு கேட்டான். புரிஞ்சிருச்சா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட்பா. இப்போ மடங்குன்னா 2 மடங்கு, அதில் 1 கழிங்க. 2ல் 1 போனால் 1, அதோட 100 பெருங்க. 100 தான் ஒரு 1 விட 100 பெருங்கண்ணா. ரைட். இது புரிஞ்சிச்சா? மேலே போடுது. நெக்ஸ்ட் கீழே எத்தனை ஆண்டு? 4 ஆண்டு. 4 வகுத்துருங்க. அம்புடுதாங்க. ஸோ இதில் பாதி 2, இதில் பாதி 50, மறுபடியும் இதில் பாதி 1, இதில் பாதி 25. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. உடனே இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டான்னு தயவு செய்து சொல்றாதீங்க. இந்த 3 கணக்கு எத்தனை எக்ஸாமில் கேட்டிருக்கான்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. கரெக்டாக புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சு. இப்போ ஓமார்க் கொடுத்தானா எனக்கு கெத்தாக இருக்கும். உங்களுக்கு வருதான்னு பார்க்கலாம் இல்லையா? ஸோ 4வது கொஸ்டின் ஓமார்க்கு. மொத்தம் இந்த கிளாஸில் 5 ஓமார்க் கொடுக்க போகிறேன். அழகாக நம்பரை போட்டு ஆன்சர் போடுங்க. சரிங்களா? நீங்கள் பாட்டு ஏ பின்லாம் போட்டு ஊற்றிங்கன்னா ஒன்றும் கிடையாது. எக்ஸாம்லேயும் அதே மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ எக்ஸாமில் எப்படி நம்ம கொஸ்டின் 2வது கொஸ்டின் பார்த்தோன்னே 2வது கொஸ்டின் நேராக ஓஎம்ஆர்க்கில் ஷேடோ பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ நான் 4வது கொஸ்டின் சொல்கிறேன், 4ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பி 4% கமெண்ட் பண்ணுங்க. இது நம்ம பார்த்தோம்னே கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். சரிங்களா? அதை விட்டு வெறும் 4%னா நான் எங்கே போய் வச்சுக்கிட்டு சொல்லுங்க. கரெக்டு தானே? கரெக்டு. சரிங்களா? ரைட். இங்கே பாருங்க, ஒரு தொகை தனி வட்டியில் 20 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வருடத்தின் வட்டி விகிதம் அப்படின்னு கேட்டான். 2014 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குதுங்க, அந்த அமௌண்ட்டை ஒரு பேங்க்ல எடுத்து போய் போடுறீங்க. அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு 20 வருஷம் நீங்க போட்டுருங்க, உங்களுக்கு டபுள் ஆகி வந்துடும். 20 வருஷம் பொறுத்து நீங்க இரட்டிப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த பேங்க்ல எவ்வளோ பர்சன்டேஜ் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். புரியுதா? புரியுது. அப்போ இது ஓமார்க். ஆப்ஷன் ஏ 5%, பி 4%, சி 5.5%, டி 4.5%. சரி, ஆனா போட்டிங்க பார்த்தீங்க, சூப்பருங்க, அதுக்குள்ள போட்டீங்க. அப்போ இன்னொரு ஓமார்க், 2 ஓமார்க். சரிங்களா? 5வது கேள்வி. ஒரு தொகை ஆண்டுக்கு 8% தண்ணி வட்டி வீதத்தில் அத்தொகை போல 2 மடங்காகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் அப்படின்னு கேட்டான். 2017 குரூப் 1 எக்ஸாம்ல ஆப்ஷன் ஏ 13 1/3 ஆண்டுகள், பி 12 1/2 ஆண்டுகள், சி 10 1/2 ஆண்டுகள், டி 9 ஆண்டுகள். மறக்காம கரெக்டான ஆன்சரை போடுங்க. 2 கொஸ்டின் ஹோம்வொர்க் கொடுத்தாச்சு. அடுத்ததா 6வது கேள்வி. இது 7th ஓல்டு புக்ல இருக்குது. 2016 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வி. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 9/4 மடங்கு
ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவுன்னு கேட்டான். அதாவது இதுக்கு முன்னாடிலாம் 2 மடங்கு 4 மடங்கு 8 மடங்குலாம் சொன்னான். பட் இந்த இடத்துல பின்னத்தில் கொடுத்துட்டான். 9/4 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டான். இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா அதே மாதிரி தான் நான் என்ன உங்களுக்கு சொன்ன ஸ்டார்டிங்கில் மடங்கில் ஒன்றை கழித்து 100 பெருக்கணும். 100 பெருக்கிக்கிட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கணும், இதில் என்ன கொடுத்துருக்கான், ஆண்டு கொடுத்துருக்கானா அந்த ஆண்டை வகுத்துடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதே ப்ரொசீஜர் தான் இங்கேயே போட போகிறோம். இப்போ மடங்குனாது 9/4ன்னு கொடுத்துட்டான். இதில் 1 கழித்து 100 பெருக்கி அதுக்கு அடுத்ததான் 2 வகுக்கணும். இவ்வளோதாங்க, இதுதான் செய்யணும். அடடா என்னப்பா இவ்வளோ பிரச்சிக்குதே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நார்மலாக போட்டேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக அடிச்சு விட்டுறேன். அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த 9/4 1ஆல் கழிக்கணும். அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. சரிங்களா? இந்த மாதிரி இங்கே 1 கழிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா 1 கழிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா இந்த 4 9ஆல் கழிச்சிருங்க. 4 9ல் கழிங்க. 4 9ல் கழிச்சா 5ன்னு வரும். சரிங்களா? 5 அந்த 4 அப்படியே இருக்கட்டும். 5/4 அவ்வளோதான். புரியுதுங்களா? எப்போவுமே இந்த மாதிரி பின்னம் கொடுத்துட்டு எந்த நம்பராக இருந்தாலும் சரி, சரிங்களா, எந்த நம்பர் பின்னத்தில் கொடுத்து ஒன்று கழிடான்னு சொன்னாலும் கீழகத்து மேலகத்தா கூட கழிங்க, ஒரு ஆன்சர் வரும். இப்போ 9 4 போனால் 5ன்னு வச்சு இல்லையா, 5 மேலே வச்சுங்க. கீழே என்ன இருந்துச்சோ அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அப்போ 5/4 அவ்வளோதான். நீங்கள் ஒன்றா கழிச்சு பாருங்கள், கரெக்டாக வரும். புரியுதா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 5/4ன்னு போட்டேன். இதாக கூட 100 பெருகணும். கரெக்டாக? ஸோ 100 பெருகிடும். இது நம்ம இப்போ தான் பார்த்தோம். நான் 25 4 வந்து பார்த்தீங்கன்னா 100. கரெக்டா? அப்போ 5 25 125ங்க. ஸோ மேலே ஒர்க்கு முடிச்சிட்டாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடணும், 2 போடணும். அந்த 2 போட்டேன். அதாவது 125/2 சுருக்குனா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. எப்போவே பாருங்க, இப்போ 125 2ஆல் வகுக்கணும், பாதி ஆகணும். 125ல் பாதி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 120ல் பாதி 60, 5ல் பாதி 2.5. அப்போ 60 கூட 2.5 கூட்டினா 62. 62 இருக்குதான்னு பார்த்தா ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். சூப்பர்பா சூப்பர்பா. புரியுதுங்களா? இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸி. மெத்தேடு ஒன்று தான். சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்தது இந்த கேள்வி, ஆமாம் 7வது கேள்வி பாருங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும். கேர்ஃபுல்லாக பார்த்தா ரொம்ப ஈஸி. அதாவது குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது. இதே அசலானது இதே ஆண்டுகளில் அதே ஆண்டுகளில் 8 மடங்கு ஆக வேண்டும் எனில் தனி வட்டி வீதம் என்ன அப்படின்னு 15/3/2023 கேட்டிருக்காங்க. என்னப்பா கேட்குறாங்க புரியலையே. அதாவது உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குதுங்க. சரி, அந்த பேங்க்ல போயிட்டு சார் வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட் வச்சுக்கிறேன், எனக்கு வந்து 4 மடங்கு ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, எங்கள் பேங்க்கில் 5% தான் சார், இத்தனை வருஷம் பொறுத்து 4 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சார் நான் கொஞ்சம் வயசானவன், எனக்கு ஏதாவது இது இருக்குதா அப்படின்னு கேட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே வருஷத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா 4 மடங்கு ஆகிறதுக்கு 5% போடுறாங்க, இத்தனை வருஷம் ஆகும்னு சொன்னீங்க இல்லையா, ஆமாம், அதே வருஷத்தில் 8 மடங்கு ஆகும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகும் சார் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா கொஷின்னு? புரிகிற மாதிரி இருக்கு, புரியல மாதிரி இருக்கு சார். அதாவது ரொம்ப ஈஸி. இப்போ அதாவது இவன் என்ன கேட்டுக்கிறான்னா, முதல்ல 4 மடங்காக 8% ஆகும் வருஷம் சொல்லலை. கரெக்டா? அது கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 4 மடங்கு 5%ல் எத்தனை ஆண்டுன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த லைனில் சொல்லிட்டான் அதே அசல் அதே ஆண்டு. அப்போ முதல்ல நான் ஆண்டு கண்டுபிடிச்சிட்டா ஈஸி. கரெக்டா? நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு லைனை முடிப்போம். 5%க்கு 4 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ மடங்கு 4 இருக்கா, 4 1 கழிச்சா 3, இதாக கூட 100 பேருக்குனா 300, 300 5ஆல் வகுத்துறேன். வகுத்தா என்ன கிடைக்கும், ஆண்டு கிடைச்சிடும். கரெக்டா? புரியுதுங்களா? புரியுது. இப்போ இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு கூடி காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்க, இதுதானா இல்லைங்க, இதில் நான் நடத்தந்தே காமிச்சிடும், உங்களுக்கு தெளிவாக புரியும். மொதல் கொஸ்டின் இது பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 8%ல் 3 மடங்கு ஆவதற்கான காலம் கேட்டிருக்கான், வருஷம். கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணோம், 3ல் 1 கழிச்சு 100 பெருக்கி 8 வகுத்துட்டோம். அவ்வளோதானங்க? அவ்வளோதான். இப்போ நான் இதே மாதிரி இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், இந்த 7வது கணக்கில் அவனே முதல் லைனை முதல்ல முடிச்சிடுவோம். 4 மடங்கு
ஆபத்துக்கு 5% போடுறாங்க, எத்தனை வருஷம்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அப்படி என்ன பண்ணுறேன், நான் 4ல் 1 கழிச்சா 3, 100 பெருக்குனா 300, 5 வகுத்துறேன். கரெக்டாக புரியுதா இந்த லைனு? புரியுது. அப்போ ஓரஞ்சு 5, 6 30, 60 வருஷம் ஆகுங்க. அப்போது ஒரு அமௌண்ட்டுக்கு 5% போட்டு 4 மடங்கு ஆகிறதுக்கு 60 வருஷம் ஆகும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சிட்டேன். அடுத்த லைனில் என்ன சொல்கிறான், அதே அசலுக்கு அதே ஆண்டுனா 60 ஆண்டு கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டா? அதே 60 ஆண்டுக்கு 8 மடங்கு ஆகணும்னா எத்தனை பர்சன்டேஜ் போடணும்? அவ்வளோதாங்க. அப்போ என்ன ஆகுது, அதே 8 மடங்கு சொல்லிட்டேன்னா 8ல் 1 கழிச்சா 7, 100 பெருக்குனா 700, இதில் 60 வகுத்துருங்க. வகுத்தா எனக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். அடரே புரியுதுப்பா, புரியுது. அந்த 0 கேன்சல். இதில் என்ன பண்ணலாம், இதில் பாதி 3ங்க, இதில் பாதி 35ங்க. சரி, மறுபடியும் அடிக்கலாங்க. ஒரு 3 3, ஒரு 3 3, ஒரு 3 3, 5ல் 3 போயிடுச்சு, மீதி 2 இருக்கும். அப்போ 2 டிவைடட் பை 3, அதாவது 11, 2/3 சதவிகிதம் இருக்குதான்னு பார்த்தா தெளிவாக ஆப்ஷன் பியில் இருக்கு. அவ்வளோதாங்க. புரியுதுப்பா? அவ்வளோதாங்க, சிம்பிள். ஓகே. அடுத்த கணக்கு போயிடுவோம். எட்டாவது கணக்கு வந்து அடுத்த டைப்புக்கு நம்ம தாவி விடுவோம். சரிங்களா? 2வது டைப்ல என்ன சொல்றான்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்ஸுங்க. என்னன்னா, இது பாருங்களேன், ஒரு அசல் தனி வட்டியில 7 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறான். இதுல நல்லா பார்த்தீங்கன்னா மடங்கு மட்டும்தான் இருக்கு, ஆண்டோ பர்சன்டேஜோ இல்லை. இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு முதல் கொஸ்டின் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். முதல் கொஸ்டினில் பாருங்களேன், ஒரு அசலுக்கு 8%ல் 3 மடங்கு ஆவதற்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டான். அப்போ நம்ம கணக்கு என்ன சொல்லியிருக்கோம், மடங்கு இருக்கும், கூடவே வந்து ஆண்டோ பர்சன்டேஜோ ஏதாவது ஒன்று கொடுத்து இன்னொன்று கேட்பான். அப்படி தானேங்க சொன்னோம்? ஆமாம். ஆனால் டைப் 2ல் என்னன்னா, ரெண்டுமே மடங்கள் தான் இருக்கும், ஆண்டும் கொடுக்க மாட்டான், பர்சன்டேஜும் கொடுக்க மாட்டான். என்னங்க இது பாருங்க, இது இந்த மாடலில் லேட்டஸ்ட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான். ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து தனி வட்டியில் 7 ஆண்டில் 2 மடங்கு ஆகுதான். அப்போ எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும்? இப்போ இதில் பாருங்க, ஆண்டு கொடுத்துட்டான், 2 மடங்கு ஆகணும் சொல்லிட்டான், எத்தனை வருஷத்துல 4 மடங்கு ஆகும்னு கேட்டிருக்கான். புரியுதா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஒன்றும் புரியலையே சார். அதாவது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நான் சொல்கிற மெத்தேடு மேபி நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் ஒரு சின்ன கீவேர்ட் சொல்கிறேன் பாருங்கள். இது பாருங்க, ஆண்டு கொடுத்துட்டேன்னா ஓகே, முதல்ல 2 மடங்குன்னு சொல்லிட்டான். இப்போ 4 மடங்கு ஆக எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறான். நேரடியாக 2 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம்னு கேட்டால் அது போன டைப்பு. இதே கணக்கு ஒரு அசலுக்கு 7 ஆண்டில் 2 மடங்கு ஆவதற்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டால் டைப் 1. ஓகேவா? புரியுதா இது வரைக்கும்? ரைட். இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டு கேட்கல, அதுக்கு பதிலாக 4 மடங்கு ஆகுது எத்தனை வருஷம் ஆகும். அப்போது 7 ஆண்டில் 2 மடங்கு ஆகுதுன்னா 4 மடங்கு ஆக எத்தனை வருஷம் ஆகும்னு 2 மடங்குகள் வந்தா, கொஷினில் 2 மடங்குகள் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ரொம்ப ஈஸிங்க. இது ரூல் கொஞ்சம் வேற. சரிங்களா? இதில் எது பெரிய மடங்கு? இது 2 மடங்கு 2 மடங்குன்னு இருக்கு, 4 மடங்குன்னு இருக்கு. கரெக்டா? வேற எதுவுமே வேண்டாம். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ முதல்ல 4 மடங்குன்னு இருக்கா, அந்த 4ல் 1 கழிச்சுக்கங்க. 100 பெருக்க வேண்டாம், அப்படியே இருங்க. ஏன்னா 2 மடங்கு இருந்தால் 100 பெருக்க வேண்டாம். நேரடியாக 4 மடங்குல 1 கழிச்சிட்டேன், பெருசு. நெக்ஸ்ட் சின்னது 2 மடங்குன்னு இருக்கு, அப்போ 2ல் கீழே 1 கழிச்சுக்கிறேன். இது வரைக்கும் புரியுதா? மேலே பெரிய மடங்கு வைக்கிறேன், கீழே சின்ன மடங்கு வைக்கிறேன். கொஷினில் 4 தான் பெருசு, 2 சின்னது. அப்போ 4ல் 1 கழிச்சு மேலே வச்சுக்கிறேன், 2ல் 1 கழிச்சு கீழே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இதில் ஒரு மதிப்பு இருக்கும், என்னது? ஆண்டு 7ன்னு. அந்த 7 பெருக்கிங்க, சுருகுனா ஆன்சர். அவ்வளோதாங்க மெத்தேடு. புரிஞ்சு போச்சு, முடிஞ்சிடுச்சு. புரியுதா? புரியுது. இது பாருங்க, நான் ஒன்றா உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறேன். இந்த மாதிரி 2 மடங்கு 4 மடங்குன்னு ஒரு கொஷின்ல 2 மடங்குகள் வந்தா இதில் மடங்குல ஹை, அதுதான் எக்ஸ் நான் வேணா இப்படி வச்சுக்கலாம். ஹைன்னு நான் வச்சுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை.
மடங்குன்றது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மடங்கு இருக்கணும். அதுதான் XH அப்படின்னு வச்சேன். புரியுதா? புரியுது. கீழே கொஷினில் இருக்கிற சின்ன மடங்கு வைக்கணும். அப்போ XL-1 இன்ட்டு அது ஆண்டு இருக்கலாம், எண்ணோ அல்லது பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாலோ அதை பெருக்கிங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? தெளிவாயிடுச்சா? ஓ புரியுதுப்பா, ஆனால் ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. அது பாருங்க, பெரிய மடங்கு 4 4ல் 1 கழிச்சிங்க, சின்ன மடங்கு 2 அப்போ 2ல் 1 கழிச்சு கீழே வச்சுங்க. என்ன கொடுத்துருக்கான்? 7ன்னு கொடுத்துருக்கான், அதை அப்படியே வச்சுங்க. முடிஞ்சிருச்சு. பெருக்குங்க, அதாவது 7 பெருக்குங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்க, 4ல் 1 போனால் 3, 2ல் 1 போனால் 1, கீழே 1 இருந்தால் ஒன்றுமே இல்லை, அதை விட்டுடலாம். அப்போது 3 21 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இவ்வளோதான் ஸ்டெப்பே. ஸோ உங்களுக்கு புரியறதுக்கு தான் இவ்வளோ நேரம் டெஃபினேஷன் கொடுத்தேன், மற்றபடி ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? ரைட். அடுத்து ஒருவேளை புரியல சார், இப்போ இந்த கணக்கு பாருங்க, தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. ஒரு அசல் தனி வட்டியில் 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகும்? இதை நான் ஹோம்மார்க்காக கொடுக்குறேன். இந்த சம் போட்டுறேன், 10 நான் போட்டுட்டு அதை நான் ஹோம்மார்க்காக சொல்கிறேன், ரிட்டர்ன் சொல்கிறேன். கவனிங்க, ஒரு அசல் குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 4 மடங்காக மாறுகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 7 மடங்கு ஆகும்? பாருங்க, 2 இருக்கா? இப்போ 3 வருஷத்துல 4 மடங்கு ஆகுமா? அப்போ 7 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டான். புரியுதா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ரைட். அப்ப 2 மடங்கு வந்துச்சுன்னா இதுல எது பெரிய மடங்கு? 7 தான். இந்த கொஸ்டின்ல 7 தான் பெருசு. அந்த 7ல் 1 கழிச்சு மேலே வச்சுங்க. எது சின்ன மடங்கு? இது பாருங்க, 4 மடங்குன்றான் பாரு, அதான் சின்னது. ரைட்டா? அப்போ 4ல் 1 கழிச்சிங்க வச்சுங்க கீழே. அதுக்கு அடுத்தது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பான், ஆண்டு 3 வருஷம்னு, அந்த 3 பெருக்கிங்க. அவ்வளோதாங்க ஆன்சர். புரியுதா? புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 7ல் 1 போனால் 6, 4ல் 1 போனால் 3, இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், 6 ஆண்டு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. இப்போ புரியுதுங்களா? மேலே பெரிய மடங்கு வச்சு 1 கழிச்சிங்க, கீழே சின்ன மடங்கு வச்சு 1 கழிச்சிங்க, அதில் ஆண்டு 1 கொடுத்துருப்பான், அதை பெருக்கிங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் ஹோம்மார்க்காக போடுங்க. 9வது கொஸ்டின் ஹோம்மார்க். புரியலன்னா சொல்லுங்க எந்த இடத்துல புரியலன்னு. சரிங்களா? ஒரு அசல் தனி வட்டியில் 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகும்? நான் அப்படியே கொஞ்சம் இன்ட்டு கூட சொல்லிடுறேன். பெருசு 8, அதில் 1 கழிச்சு மேலே வச்சுங்க. சின்னது இதில் சின்னது வந்து 2 ஆண்டு, அதில் 1 கழிச்சு கீழே வச்சுங்க. இங்கே 4 கொடுத்துக்கிறான், 4 பெருங்க. சுருங்கினா ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் ஏ 20 ஆண்டு, பி 24 ஆண்டு, சி 28 ஆண்டு, டி 32 ஆண்டு. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. 3வது கொஸ்டின் ஹோம்மார்க்காக கொடுத்துருங்க. இது பாருங்க, 2023 குரூப் 3A எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூக்கு பதிலாக எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் m மடங்கு ஆகும்? மடங்கு இது. சரிங்களா? m மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. என்னடா கேட்குறாங்க, புரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல 6, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு போடுறேன். சரிங்களா? இப்போ கொஸ்டின் புரிஞ்சுங்க, நான் புரியறதுக்காக சொல்கிறேங்க. அதாவது தனி வட்டியில் அசல் 6 ஆண்டில் 2 மடங்கு ஆகுது எனில் எத்தனை ஆண்டில் 4 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டால், இது போன கொஸ்டின் தானே, இந்த டைப் தானேங்க. கரெக்டாக இதை பாருங்க, இந்த கொஸ்டின் கூட அப்படிதான் இருக்கு. ஒரு அசலானது 3 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகுது எனில் எத்தனை ஆண்டுகளில் 7 மடங்கு ஆகும்னு கேட்டான். அப்போ இதுவும் அதே தான். என்ன கேட்டிருக்கான்? ஒரு அசலானது, நான் 6 4ன்றது சும்மா உங்களுக்கு புரியத்துக்காக போடுறேன். ஒரு தனி வட்டியில் அசலானது 6 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுது அப்படின்னா எத்தனை வருஷத்தில் 4 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறான். அப்போது இதை இடத்துல அவன் என்ன பண்ணிட்டான், அந்த எண்ணிக்கை எண்ணெலாம் தூக்கிட்டு எழுத்துக்கள் கொடுத்துருக்கான். அப்போது தனி வட்டியில் அசல் வந்து n ஆண்டுகளில் இரட்டிப்பாகுது அப்படின்னா எத்தனை ஆண்டுகளில் m மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறான். அப்போ இதில் எது சார் பெருசுன்னு கேட்டால், எப்பவுமே இங்கே எழுத்தாக கொடுத்தா அதான் பெருசாக இருக்கும். ஏன்னா இரட்டிப்புன்னு சொல்லிட்டு, இதை பாருங்க, இந்த கேஷுவலில் கூட பாருங்களேன், முதல்ல 4 மடங்கு கொடுத்துட்டு 7 மடங்கு எத்தனை வருஷத்தில் ஆகும்னு கேட்டான். அப்போ அதே மாதிரி தான் இங்கே m மடங்குன்னு சொல்லும் போது அதான் பெருசு.
அப்போ எம்மில் ஒன்றை கழிச்சுக்கணும். பெரிய மடங்கில் ஒன்றை கழிச்சு மேலே வச்சுக்கணும், சின்ன மடங்கில் ஒன்றை கழிச்சு கீழே வச்சுக்கணும். 2ல் 1 கழிச்சு கீழே வச்சுக்கிட்டேன். கரெக்டாக புரியுதா இது வரைக்கும்? அதுக்கடுத்தது ஆண்டு ஏதாவது கொடுத்துருந்தா அதை பெருக்கிறேன், என்ன தான் கொடுத்துருக்கான் ஆண்டை, என்ன அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்க, 2ல் 1 போனால் 1ன்னு வருங்க, எம்மில் 1 போனாலும் சுருக்க முடியாது, அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். அப்போது m-1 இன்ட்டு n, கீழே 1ன்னு ஆயிடுச்சு இல்லையா, அதை விட்டுட்டேன். சப்போஸ் ஏதாவது நம்பர் இப்போ 3 வந்தால் 3 போட்டுக்கணும், 1ன்னு வரவே அதை நான் எடுத்துக்கல, கன்சிடர் பண்ணல. சரிங்களா? அப்போ m-1 இன்ட்டு n இருக்குதான்னு பாருங்களேன். தெளிவாக ஆப்ஷன் சியில் இருக்குங்க. புரியுதுங்களா? இவ்வளோதாங்க. இதில் இன்னமும் ஏதாவது உங்களை சிந்திக்கிற மாதிரி செய்வான். ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சு போனால் போதும். பெரிய மாடங்களை மேலே வச்சுக்கிட்டு ஒன்று கழிங்க, சின்ன மாடங்கள் கீழே வச்சுக்கிட்டு ஒன்று கழிங்க, ஆண்டை பெருக்குங்க. அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதாங்க தேரி. ஓகேங்களா? ரைட்டுங்க. அடுத்தது போயிடலாமா? அடுத்தது 3வது டைப், ஃபைனல் டைப். இதில் நான் இந்த கொஸ்டின் சொல்லிட்டு வரேன். அதுக்கு இது 18/8/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலில் 4/9 ஆக மாறும், அதன் காலமும் வட்டி விகிதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி விகிதம் யாது அப்படின்னு கேட்டான். அதாவது இப்ப என்ன சொல்றான்னா, இது ஒரு மடங்குனே வச்சுங்க. அதாவது ஒரு தொகைக்கு அசல மாதிரி 4/9 மடங்கு ஆகுது. இதுல முக்கியமா என்ன சொல்றான்னா, அதோட வருஷமும் பர்சன்டேஜும் சமமா இருக்கு அப்படின்னா அதோட ஒன்று ஆண்டியோ பர்சன்டேஜோ கேட்குறாங்க. 2மே கூட கேட்கலாம், ஏன்னா 2 சேம்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி மடங்குல வட்டியும் ஆண்டும் சமம்னு சொல்லிட்டாவே, ஏன்னா வட்டியும் கொடுக்கல, அதே மாதிரி பர்சன்டேஜும் வட்டியும் கொடுக்கல, வருஷமும் கொடுக்கல. ஓகேவா? இந்த மாதிரி 2மே சமம்னு சொல்லிட்டாவே, புரியுதா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சமம்னு ஒரு வார்த்தை நீங்களே கூட பாருங்க. இப்போ மொதல் கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மொதல் கொஸ்டின் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு இங்கே வருவோம் 3வது டைப்புக்கு. இப்போ பாருங்க, மொதல் கொஸ்டின் என்ன சொல்கிறான், இதோ இருக்கு பாருங்க. இல்லை 2வது கொஸ்டின் கூட பாருங்களேன். ஒரு தொகையானது தனி வட்டி முறையே 10 வருஷத்தில் இரட்டிப்பாகுது அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கொஸ்டினில் கேட்டிருக்கான். அப்போது மடங்கும் எனக்கு வேணும், ஒன்று ஆண்டோ பர்சன்டேஜோ ஏதாவது ஒன்று வேணும். கரெக்டு தானேங்க? இதில் வருஷம் 10 வருஷம்னு சொல்லிட்டான், இல்லை பர்சன்டேஜ் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் 2மே சமம்னு சொல்லிட்டான், மடங்கு மட்டும் கொடுத்துருக்கான் அப்படின்னாவே அந்த மடங்கை ரூட் எடுத்துங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 1லாம் கழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த எங்கே வந்துட்டோம், ஏமா இதில் தானே இருக்கும். எஸ், இதோ இருக்கு பாருங்க, இது இந்த கணக்கு தான். எஸ், இதில் என்ன சொல்கிறான், 4/9ன்னு சொல்லிட்டானா, இதாக கூட 100 பெருக்கிக்கிட்டு ரூட்டை எடுத்துக்கங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், அந்த 100 பெருக்கத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முதல்ல இந்த 4/9ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ரூட் எடுத்துங்க. 4க்கு ரூட் எடுத்தால் 2ன்னு வரும், 9க்கு ரூட் எடுத்தால் 3ன்னு வரும். இதுக்கப்புறம் 10 பெருக்கிங்க. அவ்வளோதான். ஆக்சுவலி 100 பெருக்கணும், 100க்கு ரூட் எடுத்தால் 10ன்னு வரும். ஸோ அதை ஏன் நீங்கள் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரீங்கன்னு தான் நான் டைரெக்டாக சொல்லிட்டேன். கொடுக்குற மடங்கில் ரூட் எடுத்து 10 பெருக்கிங்க. அவ்வளோதாங்க. சரியா? அப்போ இங்கே பாருங்கள், இதை அடிக்க முடியாது, இதை பெருக்குனா 20/3ன்னு வரும். இதை சுழுக்கலாம், 1 3 3, 6 3 18ன்னு வரும். ஸோ 20ல் 18 போயிடுச்சு, மீதி 2 இருக்குது, கீழே இருக்கிற 2 அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். அப்போ 6 2/3 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. புரியுதா? புரியுது. இப்போ இதே மாடல் பாருங்க, 2019 குரூப் 3A எக்ஸாமில் கேட்டிருக்கான். ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியின் அசலில் 9/16 மடங்கு. இதில் வட்டி விகிதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும் பொழுது வட்டி விகிதத்தையும் வருடத்தையும் காண்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இதில் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ என்ன சொல்கிறான், 9/16 மடங்குன்னு சொல்லிட்டான். இதில் நல்லா கவனிங்க, வட்டி விகிதமோ வருடமோ எண் மதிப்பு, அதாவது சமம். சரிங்களா? அந்த நம்பர் சமம். 2%னா 2 ஆண்டு, 4%னா 4 வருஷம். ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி கொடுத்துட்டான். மடங்களை இந்த மாதிரி கொடுத்துட்டானா இதுக்கு ரூட் எடுத்துங்க. 9/16 அந்த மடங்க. சரியா? அப்போ 9 ரூட் எடுத்தா 3ன்னு வரும், 16 ரூட் எடுத்தா 4ன்னு வரும்.
இதா கூட 10 பெருக்கிடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? புரியுது. ஓகே, அப்போ இதில் பாதி 2, இதில் பாதி 5. அப்போ 3 5 பாஞ்சு 15 வகுத்தல் 2ன்னு வருங்க. இப்போ 15 2 வகுத்தல் 2னா இங்கே வந்து சுருக்கியிருக்கான் இன்னும். அப்போ இதில் பாருங்க ரொம்ப ஈஸி. ஓர் 2 2 7 2 14. 7 2 14னா இப்போ அது கூட வேணாங்க, 15ல் பாதினாங்க 7.5. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ 7.5 எங்கே பாருங்க, ஆப்ஷன் சி. பர்சன்டேஜும் 7.5, வருஷமும் 7.5. இவன் 2ஆ கொடுத்துருக்கான், 1ஆ கொடுத்தாலும் ஒன்று தான், ஏன்னா அவன் சமன் சொல்லிட்டான். ஆண்டும் பர்சன்டேஜும் சமன் சொல்லிட்டாவே நீங்கள் 7.5 போடவே முடிஞ்சு போச்சு. 7.5 பர்சன்டேஜ், 7.5 வருஷம், அவ்வளோதான். புரியுதுங்களா? சூப்பர்ப்பா. அப்போ இந்த மாதிரி மடங்குல பர்சன்டேஜும் ஆண்டும் சமம் சொல்லிட்டாவே ரூட் எடுத்து 10 பேருக்கணும், அவ்வளோதான் தேரி. குறிப்பு எழுதி வச்சுங்க, குழப்பிக்காதீங்க. இப்போ அப்படியே வாங்க, 2 கொஸ்டின் ஹோம்மார்க் வச்சிருக்கேன். 14வது கேள்வி ஹோம்மார்க்குங்க. ஒரு குறிப்பிட்ட அசலுக்காக தனி வட்டியின் மதிப்பு அசல் போல 16/25 மடங்கு, மேலும் வட்டி விகிதமும் காலமும் சமம் எனில் வட்டி விகிதத்தின் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. புரியுதுங்களா? புரியுது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, வட்டியும் காலமும் சமம்னு ஒரு வேர்டு வந்துருச்சு, மடங்குல வந்துருச்சு. ரூட் எடுங்க, ரூட் எடுத்து 10 பெருங்க, ஆன்சர். அவ்வளோதான். ரூட் எடுக்கணும், ஆனால் அப்படியே பெருங்கன்னா தப்பாயிடும். ரூட் எடுக்கணும், சரிங்களா? அடுத்தது இதுக்கு ஆப்ஷன் ஏ 5%, பி 6%, சி 8%, டி 10%. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 15வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கிடைக்கும் தனி வட்டியானது அசலில் 1/4 பங்கு. பங்குன்னு சொன்னாலும் மடங்குன்னு சொன்னாலும் ஒன்று தான், சரிங்களா? மேலும் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் வட்டி விகிதமும் சமம் எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டான். இதுக்கு ஆப்ஷன் ஏ 6, பி 4, சி 5%, டி 10%. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மொத்தம் 15 கொஸ்டின் ஓவராலா மடங்க முடிச்சிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எந்த டவுட் இருக்கோ அதை அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். மறக்காம 5 கேள்விக்கும் ஹோம்மார்க் கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இங்கே ஆன்சர் பண்ணாதான் எக்ஸாம் ஹால்லையும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், சரிங்களா? அதை இங்கிலிருந்தே கொண்டு போயிடுவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.